கடலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து முன்னாள் அமைச்சர் சம்பத்துடன் சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட போது கிரேனில் ரோஜா பூமாலை அணிவித்து தொண்டர்கள் வரவேற்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளலிடம் கேட்கலாம். பாரிவள்ளல், மேலும் விவரங்கள். ஷியாம், அதிமுக கூட்டணி சார்பில் கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான MC சம்பத் தலைமையில இப்ப மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. முன்னதாக பாத்தீங்கன்னா சாவடியில் உள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மண்டலத்துல சாமி தரிசனம் செய்த பிற்பாடு அங்கிருந்து சாவடி பகுதிக்கு வாக்கு சேகரிக்க ஈடுபட போகும்போது அப்பகுதி அதிமுக கிளைக்கழக செயலாளர் கருணாகரன் தலைமையில ஆள் உயர ரோஜா மாலையை கிரேன் மூலம் அவருக்கு அணிவித்து வரவேற்பளித்து உற்சாகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல பேசிய அதிமுக அமைச்சர் அந்த பகுதியில அதிமுக பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கு. அதிமுக கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை, குறிப்பா தாலிக்கு தங்கம், மடிக்கணினி உள்ளிட்டவர்களை திமுக அரசு ரத்து செஞ்சிருக்கு. அதனால இந்த முறை அந்த தேர்தலை தேமுதிகவின் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்லாம தேமுதிக வேட்பாளர் அதாவது தேர்தல் வாக்குறுதியா அவர் சொல்லும்போது என்னன்னு சொல்றாங்கன்னா, அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதாவது விவசாயிகள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, NLC பிரச்சனை ஆகியவற்றுக்காக என்னுடைய குரல் பாராளுமன்றத்துல ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பொழுது மாநகராட்சி உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் குறிப்பா கூட்டணி கட்சியோடு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.